என்னோடய பேர் வந்து சங்கீதா என்கின்ற சனம். நான் வந்து ஆக்சுவலி ஹிந்துலேருந்து முஸ்லீமாக மதம் மாற்றப்பட்டிருக்கேன். நான் வந்து திருச்சியிலேருந்து வரேன். நான் கௌரன் நாயுடு, ஹிந்துவில் கௌரன் நாயுடுலேருந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க ஹார்ட் அட்டாக்கில். அப்போ வந்து விதவையாக இருந்தப்போ எனக்கு 7 வயசு பையனோட எனக்கு இப்போ ரைட்னா வந்து முகமது இஸ்மாயில் என்றவர் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு வந்து நான் ஒரு ஹிந்துவாக இருக்கேன் எப்படின்னு கேட்டதுக்கு நீ தான் விதவை ஆகிட்டல்ல, உன்னோட மதமே உன்னை மதிக்கலல்ல, நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும், நீ விட்ட கண்ணீர்லாம் போதும், நீ என்னோட வந்துரு, நான் உன்னை நிக்கா பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறேன் பெங்களூருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. என் பையன்கிட்டையும் நல்லா க்ளோஸாக பழகவும், சரி அப்பாவோட இது இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்கான், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்கிட்டு எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்க சொன்னேன். அதுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டாங்க. சென்னையில் ஃபாரூக் அகமட், அவங்க ஒய்ஃப் ஷிராய்ட் நிஷா, இவங்க தான் என் வாழ்க்கையை அழிச்சது. அவங்க தான் வந்து என் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டது. எனக்கு மகளாக கொடுங்க, மருமகளாக இல்லை மகளாக கொடுங்கன்னு கேட்டாங்க. எங்கள் வீட்டில் என் தம்பி அம்மாவுக்கு இஷ்டம் இல்லை முஸ்லீமாக மதம் மாதிரி கொடுக்கறதுக்கு. இருந்தாலும் வாழ்க்கை போயிடுச்சு, 2வது வாழ்க்கையாவது நல்லபடியாக அமையட்டும், சின்ன வயசாக இருக்கான்னு சொல்லிட்டு என்னை வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்க சம்மதம் தெரிவித்தாங்க. ஆனால் இதோடு அவங்க விலகிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் என்னை பார்த்து பாருன்ற நம்பிக்கையில் இவர் சொன்ன மாதிரி நான் களிமா சொல்லி மதம் மாறி பள்ளிவாசல் முறைப்படி நிக்கா பண்ணி அன்றைக்கி ஈவினிங்கே பெங்களூருக்கு நாங்கள் போனோம். ஃப்ரேசர் டவுன் போனோம். அங்கே தான் நாங்கள் வாழ்ந்தது எல்லாமே. அங்கே அல்சூரில் வச்சு தான் ரெஜிஸ்டர் மேரேஜும் என்ன பண்ணினார். அங்கே 1 இயர் என் பையன் 3rd ஸ்டாண்டர்ட் அங்கே இருக்கிற ஸ்கூலில் தான் படித்தான். என் பையனை வந்து அரவிந்தன்ற பேரை வந்து முகமது அபீப்னு சொல்லிட்டு சுன்னத் ஆப்ரேஷன் பண்ணி பேரை மாற்றிருக்காரு. இப்போ ஸ்கூலில் முகமது ஹபீப் அப்படின்ற பேரில் இருக்கிறான். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இப்போ வந்து எனக்கு அதுக்கப்புறமேட்டு வயிற்றில் ட்வின்ஸ் உருவாச்சு. அங்கேருந்து எங்கள் மாமியார் வந்து என்னை வந்து இஸ்லாத்துக்கு மாறினாலும் அவங்க முறைப்படி தொழுதாலும், ஆனால் அவங்களுக்கு வந்து என்னை பிடிக்கல. இந்து பொண்ணு வேண்டாம், காஃபி, நான் இதை சொல்லக்கூடாது, தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க, காஃபி தேவடியானே சொன்னாங்க. இந்து மதம் நான் வந்து இவங்களுக்கு இஷ்டப்படி தான் நான் மதம் மாறினேன். ஆனால் அவங்களால ஏற்றுக்க முடியல. எங்கள் மாமியார் வந்து அப்பையிலேருந்தே என்னை வந்து சைலண்ட்டாக எவ்வளோ டார்ச்சர் பண்ணணுமோ பண்ணுவாங்க. என் ஹஸ்பண்ட் கூட உட்கார விட மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க. ஒரு காலையிலேருந்து நைட்டு 9:30 11 மணி வரைக்கும் பூண்டு பல்ல உரிக்க வச்சு அதை மேலே சீவ வச்சு, அதாவது ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக என்னை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. ஒரு பாத்திரம் விளக்க வைக்கிறது கூட பாத்திரம் விளக்கி அது விம் சோப்பில் விளக்கி அது வந்து சபீனா போட்டு விளக்க வைப்பாங்க. அது மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டாக அவங்க வந்து ஒரு எவ்வளோ கொடுமைப்படுத்தணுமோ அதை வந்து விதவிதமாக கொடுமைப்படுத்துறதுல அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டு. ஆனால் அவங்க பண்ணுறதெல்லாம் எதையுமே நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா வந்து நான் ஏற்கனவே லைஃப் இழந்ததுனால அந்த 2வது வாழ்க்கையோட அருமை என்னன்னு எனக்கு தெரியும். அதனால நான் அவங்களுக்காக என்ன வேணாலும் செஞ்சுட்டு தான் இருந்தேன். அவங்க சொல்கிறபடி ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச மாட்டேன். அவங்களுக்கு கொரோனா வந்திருந்தப்போ கூட என் ஹஸ்பண்டோ அவங்க பெத்த பொண்ணோ அவங்க சொந்த பந்தமோ யாருமே ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்க்கல. நான் வயிற்றில் ரெட்டை குழந்தையோடு நான் தான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கொரோனாவில் அவங்களோட காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான வந்து நான் நாட்டு மருந்து வைத்தியமும் அவங்களுக்கு சாப்பாடும் எல்லாமே செஞ்சு கொடுத்தேன். ஆனாலும் அவங்க என்ன செய்வாங்க, என்னை பெங்களூர்லேருந்து திருவாரூர் வரவழைச்சி அங்கே கொரோனா வந்தப்போ நான் காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தப்போ வாசப்படியில் அந்த செருப்பு போடுற இடத்துல தான் வந்து என்னை படுக்க வைப்பாங்க. வயிற்றில் ரெட்டை பிள்ளையாக நான் இருப்பேன். காலையிலேருந்து 10 வரைக்கும் எனக்கு சாப்பாடு கூட தரமாட்டாங்க. அவளை அடிடான்னு சொன்னால் என் வீட்டுக்காரி என்ன ஏதுன்னே கேட்காம பழிச்சுன்னு அடிப்பார். எனக்கு ரெட்டை பிள்ளைலாம் பயக்கமாக வரும், பசியும் பட்டியமாக இருப்பேன். அதோடு அதான் வீட்டை விட்டு வெளியே விரட்டுவாங்க. 12 மணி 1 மணி வரைக்கும் வாசல்லையே நிற்பேன். அங்கே இருக்கிறவங்க ரோட்டில் போகிறவங்க ஜமாத் பீப்புள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு சொல்லட்டுமான்னு கேட்பாங்க. நான் சொன்னேன் வேண்டாம், எங்கள் வீட்டில் சொல்லாதீங்க, நான் மதம் மாதிரி வந்துட்டேன்னு சொல்லவும் அப்புறம் கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே அனுப்பி வைப்பாங்க. எங்கள் மாமியார் கோச்சிக்கிட்டு அவங்க பக்கத்தில் பங்களா வீடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க அக்கா மருமக வீடு, அங்கே போய்க்குவாங்க. அதுக்கப்புறமேட்டு நான் ஏதாவது ஒரு டிஃபன் பண்ணி வச்சா கூட இந்த டிஃபன் வேணாம், எனக்கு வேறு டிஃபன் செஞ்சு வையா அப்படின்னு அந்த காலையில் சாப்பாடு மத்தியான சாப்பாடு சாப்பிட முடியாத அளவுக்கு தான் பண்ணுவாங்க. வயிற்றில் புள்ள தாச்சியாக இருந்தால் கூட
அதோட தான் என்னை வீட்டை விட்டு ரெட்டை பிள்ளையோட விரட்டி விட்டாங்க. நான் எவ்வளோ கெஞ்சின வயிற்றுல 3 மாதம் ஆகாமல் ட்ராவலிங் பண்ணால் குழந்தை கரு இதாயிடும் மாமி, நான் எவ்வளோ கெஞ்சினேன். அதோட அதை விரட்டி விட்டு என் 2 குழந்தையும் இறந்து போச்சு. 2.25 நாள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு குழந்தையா நார்மல் டெலிவரியில் எடுத்தாங்க. நான் அதையும் பொறுத்துக்கிட்டேன். ஏன்னா இது 2வது வாழ்க்கைன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் 3 குழந்தை தரிச்சிச்சு. 3 குழந்தையில உண்டானவ தான் என் பையன் இப்போ முகமது ஆஃபீஸ். அந்த குழந்தை தரிச்சும் வயிற்றுல ரெட்டை புள்ளி உருவானப்பையும் அந்த ஃபஸ்ட்டு ட்வின்ஸுக்கு இருக்கிற மாதிரியே பப்பாளி ஜூஸு கண்ட டேப்லெட்ஸாக கொடுத்து மறுபடியும் இது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி இது பண்ணி விட்டு எங்கள் மாமியாரும் என் ஹஸ்பண்ட் டார்ச்சரில் வயிற்றுல அந்த ட்வின்ஸ் இறந்துருச்சு. ட்வின்ஸ் இறந்தும் வயிற்றுல அந்த ஒரு கருவை உருவான கருவை அப்படியே வளர்த்துட்டு வந்தேன். 2 இறந்த கருவும் ஒரு உருவான கருவை சேர்த்து வளர்த்தேன். 8 மாதத்துலேயே என் ஹஸ்பண்ட்க்கு லேடிஸ்னால் ரொம்ப அஃபேர் அதிகம். ரொம்ப கொச்சையாக சொல்ல போனால் பேடு வச்சு மென்சஸ் ஆகி பேடு வச்ச எந்த பொண்ணாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரே ஒரு டேஸ்ட் உள்ளவர். ரோட்டில் எந்த பொண்ணு போனாலும் யூஸ் பண்ணணுன்னு நினைப்பார். ஒரு ட்ராவலிங்கில் எங்கள் கூட ட்ரெயினில் வந்தால் கூட ஒரு பொண்ணோட நெஞ்சுக்குழி பார்க்குறது, வேகினலை பார்க்குறது, பச்சையாக அவருக்கு அந்த மாதிரி மட்டும்தான் அவரோட தாட்டு போகும். ஒரு எஃபியில் கூட அவர் சிங்கிள்னு போட்டு நம்பரை போட்டிருப்பார். நான் இதெல்லாம் ஏன் கூட நான் அவரை எவ்வளோ கரெக்ட் பண்ணணும்னு நினச்சேன். கடைசியில் இப்போ என்னவே அவர் விட்டுட்டு ஓடிட்டாங்க. என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. எவ்வளோ போராடி பார்த்துட்டேன். அவரோட முழு குணமும் எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சுன்னா, எனக்கு குழந்தை 8 மாதத்தில் வயிற்றில் இருக்கும்போது கீழே இருக்க முஸ்லீம் லேடியை பார்த்துக்கிட்டே ஏறினாங்க. நான் போய் சொன்னேன், உன்னை நம்பி தானே வந்திருக்கேன், உன்னை நம்பி தானே மதம் மாதிரி நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், உன்னை நம்பி 2 வயிற்றில் குழந்தை இருக்குது, கையில் ஒரு பையன் இருக்கான்னு சொன்னதுக்கு அவர் அப்படி தான் செய்வேன்னு 2 கையை பிடிச்சி முறுக்கி இங்கே குத்துன்னு குத்தி அப்படியே தள்ளி விட்ட வேகத்தில் என்னால் எந்திரிக்க முடியல. வயிற்றில் 3 கரு உருவானதில் நான் 8 மாதம் அந்த நிற மாதன்றதுல என்னால் அசைய கூட முடியல. அப்படியே வயிற்றில் டப்புன்னு நஞ்சு போட்டு பிரிஞ்சவரும் பிரசவ வலி தாங்க முடியல. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் அங்கே லலிதா நர்சிங் ஹோமில் இம்மீடியட்டாக சிசேரியன் பண்ணி எடுக்கணுன்ட்டாங்க. ஆனால் குழந்தைக்கு கல்லீரல் முதிர்ச்சி அடையலை. அதை இன்ஜெக்ஷன் போட்டு இமீடியட்டாக ஆக்சிஜன் வச்சு என்ஐசியில் கொண்டு போய் அட்மிஷன் போட்டு 13 நாள் குழந்தை ஜிஹெச்சில் இருந்து கையில் கொடுத்தாங்க. அங்கேருந்து குழந்தைய கூட்டிகிட்டு அடிக்கடி இன்னும் அவனுக்கு இப்போ 3 வயசு வரைக்கும் இன்ஹலர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. காலையில் நைட்டுக்கு கொடுத்துட்ருக்குறேன். அஸ்தலின் பொட்டிக்காட் பப்பு கொடுத்துட்ருக்குறேன். அப்படி இருந்தாலும் அந்த குழந்தைக்கு மூச்சு திணறல் வந்தால் நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஐசியூவில் சேர்த்து அட்மிஷன் போட்டு பார்த்துட்ருக்குறேன். என் ஹஸ்பண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கிட்டத்தட்ட 13 to 15 கோடி ப்ராப்பர்ட்டி இருக்குது. பெங்களூரில் 5 ஃப்ளாட்டு ஃப்ரேசர் டவுனில் இருக்குது. ஓசூரில் அணைகளில் 4.5 கோடி இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கிட்ட 85 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கி போட்டிருக்காரு. திருவாரூர் அடியக்கம்பலில் 2,800 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குது. இது இல்லாமல் அவருக்கு பிடிச்ச காமா கார்டன் செக்ஸ் கம்பெனியில் செக்ஸ் ப்ராடக்ட் கம்பெனியில் 65 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் நான் பணம் காசுக்கு ஆசைப்படலை. எனக்கு போன வருஷமே விட்டுட்டு போனப்போ என்ன 2 வீடு வாங்கிக்கு 20 லட்சம் வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், பணம் காசுக்காக நான் மதத்துலேருந்து மதம் மாதிரி வரலை. என் ஹஸ்பண்ட் 10,000 ரூபா செலவு பண்ணாலும் அவர் கூட இருந்தால் எனக்கு அது போதும். குழந்தைங்க இருக்காங்க, நான் அவரோட வாழணும்னு ஆசைப்பட்றேன், ஏன் என் கூட பேச விட மாட்டேன்றீங்கன்னு கூட கேட்டு பார்த்துட்டேன். இவர் விட்டுட்டு குழந்தை பிறந்த விட்டுட்டு மறுநாளே ஓடி போயிட்டு பேம்பஸ் வாங்கிட்டு வரேன்னு போனவர் வீட்டுக்கு வரவே இல்லை. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். அப்புறம் நான் மறுபடியும் எங்கள் மாமிக்கு ஃபோன் அடித்து அப்புறம் வரவழைச்சேன். மறுபடியும் 3.5 மாதத்தில் மறுபடியும் ஓடி போயிட்டார். மறுபடியும் ஃபோன் அடித்து கெஞ்சி வரவழைச்சேன். 6 மாதத்தில் என்ன பண்ணார், எனக்கு முதல் நாள் வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப எனக்கு இந்தியாவில் இருக்கவே இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தார். எனக்கு ஒன்றுமே புரியல. மாவரசிட்டே நான் கேட்டு இருந்தப்ப நைட் 11 மணிக்கு அவர் மொபைலில் மெயிலில் எடுத்து பார்க்குறேன். டெலிட் ஃபோல்டரில் விசா காப்பி இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கையில் குழந்தைங்க இருக்காங்க, நீங்கள் அப்ராட் போகிறனாலும் போங்க, ஆனால் சொல்லிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆனால் நான் எடுத்தது உண்மைதான், ஆனால் நான் போகலை அப்படின்னாரு. பாஸ்போர்ட் காணா போச்சுன்னு சொன்னீங்க, இப்போ எப்படி விசா வந்துச்சு அப்படின்லாம் கேட்டேன். நான் போகலைன்னு சொல்லிட்டு பள்ளிவாசல் பஷீர் பாய்ட்ட பாஸ்போர்ட் கொடுத்துருக்கேன் பாலக்கரையில், வாங்கிட்டு வரேன்னு போனவர் அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தலைமறை வாங்கிட்டார். இவர் கொஞ்சமாக வீட்டில் இருந்து துணிமணியெல்லாம் எடுத்து பாலக்கரை பள்ளிவாசலில் அங்கே ஹஜ்ரத் ரூமில் வச்சுருக்கிறது எல்லாமே அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த பஷீர் பாயின்றவர் அப்போவே என்னை ரொம்ப மிரட்டினார். அவன் நீ நீ இது பண்ணிக்கோ,
தலாக் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், என் ஹஸ்பண்ட் கூட நல்ல மியூச்சுவலாக போயிட்டுருக்கு, நீங்கள் ஏன் என்ன எப்போ பார்த்தாலும் பிரிக்கணும்னு பார்க்குறீங்கன்னு கேட்டேன். இப்போ நீ வர்றியா இல்லை உன் ஹஸ்பண்ட் வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அவர் எங்கேயாவது விசா எடுத்துகிட்டு ஓடிடுவார், வேறு எங்கேயாவது வேணாலும் நிக்கா பண்ணிக்குவார், பண்ண முடியும், பார்க்குறியா நீ? நான் ரெஜிஸ்டர் மேரேஜும் லீகலாக பண்ணியிருக்கேன், இதுக்கு மேலே சட்டம்னு ஒன்று இருக்குது, அப்படி பண்ணுறேன்னா நீங்கள் பண்ணுங்கள், நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன்னு நான் சொல்லிட்டு வச்சுட்டேன். கடைசியில் அதே மாதிரி இவர் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு விசா எடுத்ததில் தலைமறைவாயிட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் வந்து நான் இமீடியட்டாக நான் என்ன பண்ணேன், பாஸ்போர்ட் ஆஃபீஸ் மெயில் ஐடி எடுத்து திருச்சி பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கும் பெங்களூர் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கும் ஆர்பிஓக்கு மெயில் அனுப்பி நான் இமீடியட்டாக பாஸ்போர்ட்டை லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணவும் அவர் வந்து இந்தியாவில் இருந்துட்டார். நான் அப்புறம் அவரை தேடிக்கிட்டு திருவாரூர் போனேன். எங்கள் மாமியாரும் வீட்டை பூட்டிட்டு தலைமறைவாயிட்டாங்க. அப்புறம் நான் சென்னைக்கு வந்து ஃபாரூக் அகமட் அவங்க வீட்டுக்கு வந்து விசாரித்தப்ப அவங்க பொண்டாட்டி வந்து இதுதான் என்னோட ஹஸ்பண்ட், என்னோட பெரிய பையன், என்னோட குழந்தை. இது வந்து பள்ளிவாசல் முறைப்படி நிக்கா பண்ணினது என்ன. இவங்க தான் ஃபாரூக் அகமடுன்ற ஒரு சென்னையில் இருக்காரு. இவர் தான் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணையும் அறுத்து விட்டது இவர் தான். இப்போ எனக்கும் வந்து நிக்கா வீட்டுக்கு வந்து பேசி நிக்கா பண்ணி விட்டு அதுக்கப்புறம் பெங்களூருக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி விட்டு இப்போ என்னை பிரித்து விடுறதுக்கு எல்லா காரணமும் இவர் தான் பண்ணிகிட்டு இருக்காரு.